கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 24 அதிகாரம் 32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் என்பது. ஆண்டவர் இயேசுவின் 2 சீசர்கள் எருசலேமில் இருந்து எம்மா ஊருக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை குறித்து பேசிக்கொண்டே நடந்தார்கள். இயேசு தாமே அவர்களுடனே நடந்து சென்றார். ஆனால் அவர்களோ இயேசுவை அடையாளம் காணவில்லை. 2 சீசர்களும் நடந்த சம்பவங்களை இயேசுவினிடத்தில் சொல்லும்போது, அப்போது இயேசு அவர்களிடத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் முன்னறிவிக்கின்ற வசனங்களையும் அவர்களிடத்தில் விவரித்து சொன்னார். ஆனாலும் தங்களுடன் பேசிக்கொண்டு இருப்பவர் இயேசுதான் என்பதை அந்த 2 சீசர்களும் அறியவில்லை. அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பயமும் திகிலும் எதிர்கால நம்பிக்கையும் இல்லாதவர்களாக இருந்த சீசர்களின் இருதயம்தான் கொழுந்து விட்டு எரிந்தது. புது பலத்தினால் அவர்கள் இப்போது நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போது கர்த்தருடைய வார்த்தைதான் நமக்கு பலனையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய பலன், கிருபை, ஆவியின் வரங்களால் நிரம்பினவர்களாக கர்த்தருக்கு சாட்சிகளாக நம்மால் நிற்க முடியும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வசனத்தால் எங்கள் இருதயத்தை பலப்படுத்தும், கொழுந்து விட்டு எரியும்படி செய்யும். நாங்கள் உமக்கே சாட்சிகளாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.